ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 246 இருந்து 253 வரைக்கும் பார்க்கலாம். 246வது வசனம் அதை வாசிக்கிறேன். மூசாவிற்கு பின்னர் இஸ்ராயேலின் சந்ததிகளில் உள்ள பிரதானிகளை பார்ப்பதில்லையா? அவர்கள் தங்களுக்கான நபியிடம் கூறுவதாவது, இறைவனின் வழியில் நாங்கள் போராட அரசனை எங்களுக்கு எழுப்புவாயாக. 246வது வசனத்துல முதல் பாயிண்ட் அதை இங்க தனியா எடுத்து போட்டு அதனுடைய தமிழாக்கம் பாயிண்ட் பை பாயிண்ட் பார்க்கும் போது அந்த டீட்டெயிலிங் நல்ல ஃபோக்கஸிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். மூசாவிற்கு பின்னர், அதாவது மூசா நபிக்கு அப்புறம் உள்ள இஸ்ராயலின் சந்ததிகள் இருக்கிறாங்க. அங்க உள்ள முக்கிய பிரமுகர்கள் அங்க இருக்கக்கூடிய நபியிடம் ஒரு விஷயம் சொல்றாங்க, இறைவனின் வழியில் நாங்கள் போராடுவதற்கு அரசனை எங்களுக்கு எழுப்புவாயாக. ஸோ ஒரு டீம் பண்ணுங்க, ஒரு தலைமையை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன் மூலமாக இறைவன் காட்டி தந்த வழியில நாங்கள் நாங்கள் வாழ்வோம், போராடுவோம், நியாயத்துக்காக, தர்மத்துக்காக. ஏதோ ஒரு உணர்வு அதுல வெளிப்படுது. அவங்களுடைய சொல்லல, அவங்களுடைய சொல் எந்த அளவுக்கு நியாயமா இருக்கு, உண்மையா இருக்கு அப்படிங்கிறது போக போக இந்த வசனங்கள் நம்மளுக்கு சொல்லுது. பார்ப்போம். அப்படி சொல்லும் போது நபி அவர்கள் சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய நபி, அந்த நபியினுடைய பெயர்லாம் இங்க மென்ஷன் பண்ணல. மூசா நபிக்கு அப்புறம் உள்ள ஒரு தலைமுறையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இங்க காட்டப்படுது. நபி சொல்றாங்க, போராடுதல் உங்கள் மீது விதிக்கப்படுமாயின் கூடியவர்களா இல்ல போராடாமல் இருப்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது போராடக்கூடியவர்களா இல்ல போராடாமல் விடுவீர்களா, அதாவது போராடுதல் உங்கள் மீது விதிக்கப்படுமாயின். ஸோ ஆல்ரெடி இவங்க சொல்லியிருக்காங்க, இறைவனின் வழியில் நாங்கள் போராட அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இறைவனுடைய வழியில நீங்க போராடக்கூடியவர்களா அல்லது அந்த மாதிரி போராடாமல் இருப்பீர்களா அப்படின்ற அடிப்படையில கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் அவர்கள் கூறுவது, இறைவனின் வழியில் நாம் போராடாமல் இருக்க நமக்கு என்ன? திடனாக நமது இல்லங்கள் மற்றும் நமது பிள்ளைகளிடமிருந்து நாம் வெளியேற்றப்பட்டிருக்க. இதுல இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, புரிய வைக்கிறது, ஒரு விஷயம் புரிய வைக்கிறது. திரும்பவும் ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. அதாவது நமது இல்லங்கள் மற்றும் நமது பிள்ளைகளிடமிருந்து நாம் வெளியேற்றப்பட்டிருக்க, எல்லாம் சிதறி போய் கிடக்குது. நமது இல்லங்களை நம்ம நிம்மதியா வாழ முடியல, நம்ம பிள்ளைகளோட நம்ம மக்கள் கூட ஒற்றுமையா இருக்க முடியல, ஒன்னா இருக்க முடியல அப்படின்ற அடிப்படையில ஏதோ ஒரு சிதைவு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதை மீட்டெடுக்க திரும்பவும் நமது இல்லங்களை நிம்மதியா வாழ்றது, நம்ம பிள்ளைகளோட நம்ம நல்லபடியா வாழ்றதுக்கு நம்ம ஒரு ஒரு போராடுதல் வேண்டியது இருக்குது. நம்ம போராடணும் அப்படின்ற அடிப்படையில இந்த மாதிரிலாம் நம்ம சிதைஞ்சு போயிருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அதை மீட்கிறதுக்கு நாங்கள் ஏன் போராடாம இருக்க போறோம், கண்டிப்பா போராடுவோம் அப்படின்ற அடிப்படையில இவங்க பதில் சொல்றாங்க. இறைவனின் வழியில் நாம் போராடாமல் இருக்க நமக்கு என்ன? திடனாக நமது இல்லங்கள் மற்றும் நமது பிள்ளைகளிடமிருந்து நாம் வெளியேற்றப்பட்டிருக்க. பின் போராடுதல் அவர்கள் மீது விதிக்கப்படும் போது அவர்களில் சிலரை தவிர புறக்கணிக்கின்றனர். இறைவன் அக்கிரமக்காரர்களுடன் நன்கு அறிந்தவன். அவங்க மேல ஒரு போராடுதல், அதாவது அவங்களுடைய இல்லங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய வகையில அழகான முறையில எப்படி செயல்பட்டால் அதை மீட்டெடுக்க முடியுமோ அந்த மாதிரியான சூழல்கள் அவர்கள் மீது விதிக்கப்படும் பொழுது பல பேர் அதுக்குண்டான அதற்குரிய வகையில செயல்படுறதை விட்டு புறக்கணிக்கின்றனர் அப்படின்ற அடிப்படையில வருது. ஸோ சொல் ஒண்ணு செயல் ஒண்ணு வேற மாதிரி இருக்குது அப்படின்ற இந்த மாதிரியான அக்கிரமக்காரர்களை எல்லாம் இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான்ற அந்த ஒரு நினைவூட்டல் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் சொல்லப்பட்டு அதை எப்படி அவங்க புறக்கணிக்கிறாங்க, எப்படி அந்த அக்கிரமமாக நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸ் அடுத்தடுத்த வசனங்கள்ல நம்மளுக்கு நினைவூட்டப்படுது. 247வது வசனம், அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார், நிச்சயமாக இறைவன் திடனாக தாலூத்தை உங்களுக்கு அரசனாக எழுப்புகின்றார். இதுதான். ஸோ ஒரு தலைமையை ஏற்படுத்துங்க, அதுல ஒரு தலைவரை ஏற்படுத்துங்க,
அவர் வந்து சொல்றபடி வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டா செயல்பட்டோம் அப்படின்னா அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீளலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்துட்டு தாலூத் என்ற நபரை வந்து கை காமிக்கிறாங்க அங்க உள்ள நபி. ஸோ அதுக்கு அவங்க பதில் சொல்றது, அவர்கள் கூறுவது நம் மீது ஆட்சி செய்ய அவருக்கு எப்படி இருக்கலாம், அவரை விட ஆட்சி புரிய நமக்கே சத்தியம் உள்ளது அல்லது எங்களுக்கே சத்தியம் உள்ளது, செல்வங்களிலிருந்தும் விசாலமாக வழங்கப்பட்டவராக இல்லையே. அதுக்கு வந்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு தலைமையை ஏற்படுத்துங்கன்னு சொல்லிட்டு நபி கிட்ட வந்துட்டு பொறுப்பை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னா கேட்டுக்கிறோம் அடிப்படையில். ஆனா நபி காட்டக்கூடிய ஒரு ஆளை இவங்க வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு மனம் இல்லை. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க பிரதானிகள்னா முக்கிய பிரமுகர்கள் தான் அவங்க கேட்கிறாங்க. அந்த எங்கள்ல ஒரு ஆள் தானே வந்துட்டு செயல்படுத்த முடியாது. தாலூத் அப்படிங்கிற நபர் வந்துட்டு யாருன்னே ஒரு சாதாரண மக்களா தெரிகிறாரு, சாதாரண ஒரு மனிதரா இருக்காரு, அவரை எப்படி வந்துட்டு தலைமை ஏற்க முடியும்? இன்னும் அவர் செல்வங்கள்லாம் அவருக்கு விசாலமா இல்லையே. அவங்க என்ன மெயினா வைக்கிறாங்க அப்படின்னா, செல்வங்கள், செல்வாக்கு நிறைய அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. அப்போ அதுக்கு நபி சொல்றாங்க, கூறினார், நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது அவரை தேர்வு செய்கின்றான், அறிவு மற்றும் உடலிலும் அதிகமாக அவருக்கு கூட்டித் தருகின்றான், இறைவன் நாடியோருக்கு தனது ஆட்சியை கொடுக்கின்றான், இறைவன் விசாலமானவன், அறிந்தவன். சோ அந்த அவங்களுக்கு செல்வங்களிலிருந்து விசாலமாக வழங்கப்பட்டவராக இல்லையேன்னு இங்க சொல்லப்படுது. கீழே வந்துட்டு இறைவன் விசாலமானவனாக அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ இறைவன் வந்துட்டு ரொம்ப விசாலமானவன், அவன் தேர்வு செய்யும் பொழுது அதுல ஒரு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கும். ஸோ இறைவன் அவரை தான் தேர்வு செய்கின்றான் அப்படின்றதுக்கு வந்துட்டு நபி எப்படி கண்டுகிட்டாங்க அப்படிங்கிறத அதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லப்படுது. இதுல வந்துட்டு இறைவன் நாடியோருக்கு தனது ஆட்சியை கொடுக்கின்றான், இந்த ஆட்சி பொறுப்பை, அதிகாரங்களை கொடுக்கின்றான் அப்படின்னா யாரை நாடுகின்றான் அப்படிங்கிறதுலாம் விஷயம் இருக்கு இல்லையா. இறைவனுக்கு வந்துட்டு யாரை வந்துட்டு தண்டிக்க நாடுகின்றான், யாருக்கு வந்துட்டு அருளை நாடுகின்றான் அப்படிங்கிற விஷயம்லாம் குரான்ல நம்ம வந்துட்டு பார்க்கும்போது பல அழகான நினைவூட்டல்கள், சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதுல முக்கியமா வந்துட்டு நியாய தர்மத்தோடு நடக்கும் பொழுது நம்மளுக்கு மனசுக்கு என்ன உணர்த்தப்பட்ட நல்ல விஷயங்களை வந்துட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை உறுதிப்படுறது, நல்ல உணர்வுகளுக்கு செவிதாழ்த்தி அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து உறுதிப்படுத்தும் பொழுது நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை தரம் வந்து மேன்மை அடையுது, உறுதி அடையுது. அதிகாரம், அதாவது நம்மளுடைய விருப்பப்பட்டபடி அதாவது விருப்பங்கிறதுமே ஒழுங்கு பெறும், விருப்பம் ஒழுங்கு பெறும். ஸோ அதன்படி செயல்படுறதுக்கு வந்துட்டு அழகான வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி எல்லாம் கிடைக்கும். இதுதான் வந்துட்டு ஆட்சி அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு ஆளுமை. இறைவன் நாடியோருக்கு அதை வந்து கொடுக்கின்றான். மேலும் வந்துட்டு அந்த தாலூத் என்ற நபருக்கு வேற என்ன பாயிண்ட்ஸ் அந்த எல்லாம் சொல்லப்படுதுன்னா, நபியின் மூலயமாக அறிவு மற்றும் உடலிலும் அதிகமாக அவருக்கு கூட்டி தருகின்றான். ஸோ அவருடைய பேச்சுல வந்துட்டு அறிவுபூர்வமானது இருக்குது, அவரோட நல்ல திடகாத்திரமாகவும் இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயமும் அவங்க வந்து ஹைலைட் பண்றாங்க அந்த நபி. மேலும் 248வது வசனம், மேலும் நபி அவர்களிடம் கூறினார், நிச்சயமாக ஓர் களம் உங்களிடம் வருவதில் அவரது ஆட்சியின் அத்தாட்சி உள்ளது, அதில் உங்கள் பரிபாலனமிருந்து நிம்மதி உள்ளது, மூசாவின் குடும்பம் மற்றும் ஹாரூனின் குடும்பம் விட்டு சென்றதில் எஞ்சி இருப்பவை, வானவர்களால் அது சுமக்கப்படுகின்றது, நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அதில் உங்களுக்கு அத்தாட்சி உள்ளது. இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. இதுல என்னன்னா, அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார், நிச்சயமாக ஓர் களம் உங்களிடம் வருவதில் அவரது ஆட்சியின் அத்தாட்சி உள்ளது. இந்த களம் அப்படின்ற இடத்துல அரபில என்ன இருக்கும் அப்படின்னா, தாபூத் அப்படின்ற வார்த்தை இருக்கும். தாபூத் அப்படின்னா நார்மலா வந்துட்டு காமன் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, பேலை, அப்படி இல்லைன்னா பெட்டி, பெட்டகம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். நான் வந்து இங்க களம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். களம் அப்படின்னா வந்துட்டு பெட்டி என்ற அர்த்தமும் இருக்கு. வெறுமான பெட்டி அப்படின்னு கிடையாது, ஒரு விஷயத்த புத்தி பாதுகாக்கப்பட்டு சேமித்து வைக்கப்பட்ட ஒரு பெட்டி அப்படின்ற ஒரு அர்த்தம். மொத்தத்துல சேமித்து வைக்கிறது, உள்ள பொதிச்சு
பொதிந்து வைக்கக்கூடியது அப்படின்ற அந்த ஒரு அர்த்தம் தான். அதான் இங்க குறிப்பாக போட்டிருக்கேன் பாருங்க. அரபி வார்த்தை வந்துட்டு தாபூத், இது வந்துட்டு த ப த என்ற வேர்ல இருந்து வருது. அதுக்கு வந்து மூடி பாதுகாப்பது, சேமித்து வைத்திருப்பது, அடைத்து பொத்தி வைப்பது போன்ற அர்த்தங்கள் உள்ளன. அதிலிருந்து தான் வந்து பெட்டி, களம். ஸோ அடைக்கப்பட்ட ஒரு பெட்டி அப்படின்னா அடைக்கலம் அப்படின்ற. ஸோ அடைக்கலம்னாலே வந்துட்டு எங்கேயாவது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஒரு கோட்டைக்குள்ள அடைஞ்சு அதுல வந்துட்டு இருப்போம். அதான் வந்து அடைக்கலம், பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அந்த உணர்வுலாம் இந்த தாபூத் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கியிருக்கு. ஸோ நிச்சயமாக ஓர் களம் உங்களிடம் வருவதில் அவரது ஆட்சியின் அத்தாட்சி உள்ளது. ஸோ உங்க கூட வந்துட்டு ஒரு களம் வந்து கொண்டு இருக்கின்றது, இல்ல இனிமேதான் வருது அப்படின்ற பல உணர்வுகள் வந்து இதுல அடங்கி இருக்கு. இதை முழுமையா நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது நிறைய நினைவூட்டல்கள் கிடைக்கும். அதில் உங்கள் பரிபாலனமிருந்து நிம்மதி உள்ளது. மூசாவின் குடும்பம் மற்றும் ஹாரூனின் குடும்பம் விட்டு சென்றதில் எஞ்சி இருப்பவை. இதையும் நிறுத்தி நிதானமா வாசிக்கப்படுகிறோம். வானவர்களால் அது சுமக்கப்படுகின்றது. வானவர்கள், மலக்குமார்கள், மலாய்க்கத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். மலாய்க்கத்துங்கிறது மாலிக் என்ற வார்த்தைகளால். ஸோ ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள், அரசாங்க அதிகாரிகள், இறைவனின் அரசாங்கத்தின் உள்ள நான் வந்துட்டு அதிகாரிகள் அப்படின்ற அந்த உணர்வுலாம் இதுல கிடைக்குது. ஸோ இப்போ அவங்களால வந்துட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது, சுமக்கப்படுகின்றன, பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு அதுக்கு தேவையான விஷயங்கள், அதுக்கு உண்டான பிரதிபலன்கள் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வந்துட்டு இதுல உணர்வா இருக்கு. நான் வந்துட்டு களம் என்ற வார்த்தைக்கு உண்டான உணர்வுகளை எல்லாம் மையப்படுத்தி என்னுடைய வார்த்தைகள் வந்து இங்க வெளிப்பட்டு இருக்கு. இப்போ நான் கலன்ற வார்த்தைக்கு நான் புரிஞ்சு கொண்டதை நான் இங்க சொல்றேன். அதனுடைய அர்த்தத்தை நான் வச்சும் இந்த கலன்ற வார்த்தை இங்க பயன்படுத்தியிருக்க இடத்தை வச்சும் கிடைக்கக்கூடிய உணர்வுகளை நான் இங்க ஷேர் பண்றேன். இப்போ வந்துட்டு களம்ங்கிறது ஒரு பொதிஞ்சு வைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கும் போது மூசா நபி, ஹாரூன் நபி மூலயமாக ஒரு வாழ்வியல் வழிமுறைகள் வந்து நம்மளுக்கு நிறைய எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். அந்த இஸ்ராயலின் சந்ததிகளுக்கும் எடுத்துரைக்கப்பட்டிருக்கும். அதன் மூலயமாக அங்க ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் கீழே இருந்து அவர்கள் வந்து மீட்டெடுக்கப்படுகின்றார்கள். அதுக்கப்புறம் தலைமுறைகள் வருது. ஸோ அதுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள்ல ஒரு தலைமுறை தான் இப்போ வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலைமுறையும் திரும்பவும் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்றாங்க அப்படின்னா மூசா நபி மூலயமாகவும் ஹாரூன் நபி மூலயமாகவும் வந்த வாழ்வியல் அந்த வழிமுறைகளை தவற விட்டு இருக்கிறார்கள் என்பதை தெரியுது. தவற விட்டாலும் இன்னும் அந்த அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், அவங்க மூசாவின் குடும்பமும் ஹாரூன் குடும்பமும் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எஞ்சி இருக்கின்றது. உங்களுள் பொதிந்தபடி நமக்குள்ள பொதிந்தபடியே இருக்கிறது. அதை ஓரளவுக்கு இயன்ற அளவுக்கு அதை செயல்பாட்டில் வந்துட்டு கொண்டு வந்தபடி இருக்கின்றார் என்பது வந்துட்டு உணர்த்தப்படுது. தாலூத் என்ற நபரை வச்சு சிந்திக்கும் போது தாலூத் என்ற நபர் வந்துட்டு ஓரளவுக்கு அவர் வந்துட்டு அதை தன் வாழ்க்கையில் வெறுமன உள்ள மனசளவுல மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது, பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்ப வேதத்துல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதை புரியாத பாஷையில மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது அப்படிலாம் இல்லாம அதுல இருக்கக்கூடியதை உணர்ந்து அறிவுபூர்வமா அதுல இருந்து பலப்பட்டிருக்கிறாரு, தன் வாழ்க்கையில பலப்பட்டிருக்காரு. என்னதான் ஆட்சி கொடுங்கோலான ஆட்சிகள் அங்கிட்ட இருந்தாலும் இவருடைய வாழ்க்கை வந்துட்டு அதுல சிக்கிக்கிறாம, அந்த டிராப்ல மாட்டிக்கிறாம அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவரை தலைமையாக ஏற்று முன்மாதிரியா எடுத்து நீங்க செயல்படும் பொழுது அழகாக நீங்க வந்து திரும்பவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வர முடியும் அப்படின்ற அந்த உணர்வு இந்த பாயிண்ட்ல நம்ம நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குது. அதான் நான் இங்க பாயிண்டா போட்டிருக்கேன், இந்த குறிப்பா போட்டிருக்கேன். இந்த குறிப்பை நான் வாசிக்கிறேன். அரபி வார்த்தை தாபூத், இது வந்து த ப த என்ற வேரிலிருந்து வருகின்றது. அதற்கு மூடி பாதுகாப்பது, சேமித்து வைத்திருப்பது, அடைத்து பொத்தி வைப்பது போன்ற அர்த்தங்கள் உள்ளன. அதிலிருந்து பெட்டி, களம், அடைக்கலம் போன்ற பொருள் உருவாகின்றது. இங்கு அத்தியாயம் 2 வசனம் 248 மற்றும் அதை சுற்றியுள்ள வசனங்கள் மூசா நபிக்கு பின் வாழ்ந்த ஒரு தலைமுறையை பற்றி கூறுகின்றன. அவர்கள் மூசா மற்றும் ஹாரூன் நபிகள் மூலம் கிடைக்கப்பெற்ற நிம்மதி தரும் வாழ்வியல் வழிமுறைகளை மறந்துவிட்டனர் என்பதை காட்டுகின்றன. அந்த வழிமுறைகள் இன்னும் அவர்களுள் அடைக்கப்பட்டபடி செயல்படாமல் உள்ளன என்பதை தாபூத் குறிக்கிறது. தாபூத் என்ற வார்த்தை வந்து குறிக்கிறது. அதே சமயம் அந்த வாழ்வியலை தன் வாழ்க்கையில் இயன்ற அளவு பேணி செயல்பட்டு வந்த தாலூத் தலைமை ஏற்க அத்தாட்சியாக நிற்கிறார். எனவே அந்த அடைக்கப்பட்ட நிம்மதி தரும் வாழ்வியலை மீண்டும் உணர்ந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்பதை வசனங்கள் நினைவூட்டுகிறது. இப்படியான உணர்வு
வந்துட்டு வெளிப்படுது. ஸோ அங்க மலக்குமார்கள் சுமந்து வராங்கன்னும் போது அந்த தாலூத் என்ற நபர் அதை செயல்படுத்தும் பொழுது அவருக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு இறைவனுடைய அருளால், இறைவனின் மாணவர்களால், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களால் அவருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கப்படுகின்றது அப்படின்ற அந்த உணர்வுலாம் அதில் கொடுக்கப்படுது. அப்படியே வாசிப்போம் 249வது வசனம். ஸோ இப்ப தாலூத் என்ற நபரை சில பேர் வந்துட்டு இப்ப தலைமையை வந்து ஏற்றிருப்பாங்க, பல பேர் வந்து ஏத்துக்கல. ஸோ அவங்க எல்லாம் வந்து அக்கிரமக்காரர்கள் லிஸ்ட்ல வந்துடுறாங்க. இப்ப இதுல இருந்து கொஞ்சம் பேர் வந்து ஃபில்டர் ஆவாங்க. அதை எப்படி ஃபில்டர் ஆகிறாங்கிறத பாருங்க. பின் தாலூத் சேனைகளுடன் புறப்பட்ட போது கூறினார், நிச்சயமாக இறைவன் நதியை கொண்டு உங்களை பரீட்சிப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட சொல்லிக்க பிரியப்படுறேன். தாலூத் என்ற நபர் வந்துட்டு மூசா நபி மற்றும் ஹாரூன் நபி மூலயமாக வந்துட்டு கிடைத்த விஷயங்கள் முன்மாதிரியாக எடுத்து செயல்படக்கூடியவர் என்ற ஒரு உணர்வு வந்துட்டு வசனங்களை வாசிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப மூசா நபியும் ஹாரூன் நபியும் எப்படியாக செயல்பட்டாங்க? போயிட்டு அடிதடியில இறங்கினாங்களா, கலவரத்துல ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது. போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யார்கிட்ட? ஃபிரௌன் கிட்ட. தெளிவான முறையில அவங்க செய்யக்கூடிய ஆட்சி முறையில இருக்கக்கூடிய அக்கிரமங்களை எடுத்துரைக்கப்படுது, ரொம்ப தெளிவாக எடுத்துரைக்கப்படுது. இப்ப மூசா நபிக்கு வந்துட்டு அந்த சொல்லுல சில நேரம் வந்து தெளிவா வார்த்தைகள் அமையாத போது ஹாரூன் நபிங்கிறவங்க பக்க பலமா இருந்து அங்க வந்து தெளிவாக அந்த விஷயங்களை எத்தி வைக்கிறதுக்கு வந்துட்டு அங்க 2 பேர் வந்துட்டு இறைவனுடைய அருளால் அங்க அமைக்கப்படுறாங்க. ஸோ இப்போ தாலூத் நபி வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் முன்மாதிரியாக எடுத்து செயல்படுறாங்கன்னா இவங்களும் இதையத்தான் செயல்படுவாங்க. போயிட்டு அடிக்கடியில இப்ப இறங்க போகல, போயிட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த நபர்கிட்ட போயிட்டு அந்த துஷ்பிரயோகம் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு, சமூகத்துல அமைதி குலையுது, சீர்கேடுது. ஸோ வந்து நீங்க விஷயத்தெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சமூகத்துல அமைதியை மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா, அதே சமயத்துல அங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா பேசுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நாமளும் வந்துட்டு கொஞ்சம் வரம் மீறி போயிடாம அந்த நேரத்துல உறுதியா இருந்து அழகா தெளிவா தன்மையா அந்த பேசி புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி அடிப்படையில தான் இப்ப கிளம்பி போறாங்க அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்ப அந்த இடத்துல அவர் சொல்றாரு, கிளம்பி போகும்போது நிச்சயமாக இறைவன் நதியை கொண்டு உங்களை பரீட்சிப்பான், அதிலிருந்து அருந்துபவர் எண்ணில் உள்ளவர் அல்ல, எவர் தனது கையளவு அள்ளுவதை தவிர்த்து அதை சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் எண்ணில் உள்ளவர், அவர்களில் சிலரை தவிர அதிலிருந்து அருந்தினார்கள். பின் அவரும் அவரோடு உள்ள நம்பிக்கையாளர்களும் அதை கடந்ததும் கூறினார்கள், ஜாலூத் மற்றும் அவனது சேனைகளுடன் இன்று எங்களுக்கு தெம்பில்லை. நிச்சயமாக தாங்கள் இறைவனை சந்திப்பவர்கள் என்பதை கருத்தில் கொண்டார்களே, அவர்கள் கூறுவது இறைவனின் அனுமதியை கொண்டு எத்தனையோ சிறு கூட்டம் பெரும் கூட்டத்தை வென்றுள்ளது, இறைவன் நிதானத்தை மேற்கொள்பவர்களோடு உள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த வசனங்கள் உள்ள பாயிண்ட்ஸ் இது அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் பார்ப்போம். இப்போ நதியை கொண்டு உங்களை பரீட்சிப்பான், அதிலிருந்து அருந்துபவர் எண்ணில் உள்ளவர் அல்ல, எவர் தனது கையளவு அள்ளுவதை தவிர்த்து அதை சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் எண்ணில் உள்ளவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட நம்ம சிந்திச்சுப்போம். இது என்ன சொல்ல வருது, நம்மளுக்கு என்ன உணர்த்தப்படுகிறது அப்படிங்கிறது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பி போகும் பொழுது பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும், பல விஷயங்கள் ஏற்படும். இப்போ ஒரு ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய குக்கிராமத்துக்கு சில அரசாங்க திட்டங்கள் வந்து சேரலை அப்படிங்கும் போது அதையெல்லாம் நடுவில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சில நபர்களால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு வந்து சேராமல் இருக்குது. இதை வந்து மேலதிகாரிகிட்ட வந்துட்டு போய் சொல்ல போறோம்னு சொல்லிட்டு பட்டணத்துக்கு கிளம்பி போறாங்க அப்படின்னா அந்த ஆன் தி ப்ராக்ரஸ்ல பல விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதனால லஞ்சம் கொடுத்து இதை மேலதிகாரிகிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்ற அடிப்படையில சில விஷயங்கள் சொல்லப்படும். இல்ல டிஸ்ட்ராக்ஷன், இப்போ ஒரு கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு சிட்டிக்குள்ள போகும்போது மார்க்கெட்ஸ், சந்தைகள், இது மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஏற்படும். ஸோ எப்பவுமே இந்த நதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துட்டு நிறைய அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். நதி போல ஓடுது சில விஷயங்கள் அப்படிங்கும் போது வந்துட்டு நிறைய கடல்ன்ற வார்த்தை, நதின்ற வார்த்தை எல்லாம் வந்து நிறைய, அதிகமா அப்படின்ற ஒரு அதிகமானதை கொண்டு உங்களை பரீட்சிப்பான் அப்படின்ற அந்த உணர்வு கிடைக்குது, நதியை கொண்டு உங்களை பரீட்சிப்பான். ஸோ இப்போ அந்த மாதிரியான சில விஷயங்கள் போது எதை நம்மளால எவ்வளவு நம்ம அதை எடுத்துக்கொண்டால் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும், தனது கையளவு அள்ளியதை தவிர, தனக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை தவிர்த்து அதிகப்படியாக நம்ம வந்துட்டு அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்க வந்து வழியை தவற விடுறாங்க,
தாலூத் கூட நிக்க முடியாது. ஸோ அப்போ தன்னால ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவை தவிர்த்து யார் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வந்துட்டு அப்சர்வ் பண்றாங்களோ அவங்க வந்து வழியை தவற விடுறாங்க. தன்னால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும் அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு மீதியை அவாய்ட் பண்றாங்க, இக்னோர் பண்றாங்க. அதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாங்கும் போது அவங்க தொடர்ந்து தாலூத் என்ற நபர் கூட அந்த தலைமையில பங்கு வைக்க முடியும் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு உணர்த்தப்படுது. இன்னமும் நிறுத்தி நிதானமா அவங்கவுங்க வாசிக்கும் போது இன்னும் அழகான இதுல நினைவூட்டல்கள் கிடைக்கும் என்னுடைய ஆறுகளுக்கு உண்டு. ஸோ தன்னால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு இல்ல தனது கைக்கு மீறி, அதாவது கைக்கு தக்கன செலவு பண்ணுங்க, கைக்கு தக்கன செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உணர்வுலாம் இதுல வருது. ஸோ அதை மீறி கை மீறிய செயல்களை செய்து அவங்க வந்துட்டு இப்போ இனிமேட் நான் வந்து ஜாலூத்து மற்றும் சேனைகளோட நின்று எங்களுக்கு தெம்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிடுறாங்க, விலகிடுறாங்க, பின்வாங்கிடுறாங்க. அதுல ஒரு சில பேர் நிச்சயமாக தாங்கள் இறைவனை சந்திப்பவர்கள் என்பதை கருத்தில் கொண்டார்களே அவர்கள் கூறுவது இறைவனின் அனுமதியை கொண்டு எத்தனையோ சிறு கூட்டம் பெரும் கூட்டத்தை வென்றுள்ளது. இறைவன் நிதானத்தை மேற்கொள்பவர்களோடு உள்ளான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப அருமையான ஒரு நினைவூட்டலா இருக்கு. நிச்சயமாக தாங்கள் இறைவனை சந்திப்பவர்கள் என்பதை கருத்தில் கொண்டார்கள். இது என்ன நம்மளுக்கு உணர்த்துது? நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குண்டான பிரதிபலன்களை கண்டிப்பாக நாம் சந்திப்போம். அதை அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான், பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்ற அந்த விஷயம். நிச்சயமாக தாங்கள் இறைவனை சந்திப்பவர்கள் என்பதை கருத்தில் கொண்டார்கள். அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன உணர்த்துது? நம்ம தவறு செய்கின்றோம் என்றால் அந்த தவறினுடைய பின்விளைவுகளை நாம சந்திப்போம். அதே போல நம்ம இப்ப உறுதியோட நியாயத்தோட ஒரு நல்ல விஷயத்துக்காக நாம புறப்படுகின்றோம் என்றால் இதற்குண்டான அழகான பிரதிபலனை கண்டிப்பா நாம சந்திப்போம், இறைவன் நமக்கு உதவுவான் என்பதை கருத்தில் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி அவங்க கருத்துல கொண்டிருப்பாங்க? இது போல அங்கங்க நிகழ்வுகள் நடந்திருக்கும். மூசா நபி, ஹாரூன் நபிக்கு நடந்த விஷயங்களை நினைச்சு பார்த்து அவங்களை எப்படி வந்துட்டு இறைவன் உதவினான், அழகான முறையில உதவினான் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்து இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அங்கங்க நடந்திருக்கும். அதையெல்லாம் நினைச்சு பார்த்து அந்த கருத்துல கொண்டிருப்பாங்க. சோ அப்போ வந்துட்டு இறைவனின் அனுமதியை கொண்டு எத்தனையோ சிறு கூட்டம் பெரும் கூட்டத்தை வென்றுள்ளது. சிறிய கூட்டமாக இருந்தாலும் அந்த சிறு கூட்டத்தின் இடையில வந்து நியாயம் தர்மம் இருக்குது, ஒரு நிதானம் இருக்கிறது அப்படின்றால் அழகான வெற்றியை அவர்களுக்கு இறைவன் தருகின்றான், அந்த சமாதான வெற்றியை தருகின்றான் அப்படிங்கிற அந்த விஷயத்த கருத்துல எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப்ப கருத்துல எடுத்து அவங்க வெறுமன கருத்தை அசம்ஷனாவே மைண்ட்ல வச்சுக்கிறாம வெறுமன கருத்து தத்துவமாக வச்சுக்காம செயல்பாட்டு கொண்டு வரத்துக்கு ஆர்வமாக இங்க இருக்கிறாங்க. என்னதாக வந்துட்டு அதை வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அது செயல்பாட்டுக்குன்னு வரும்பொழுது ஒரு சின்ன ஒரு ஜர்க், ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். அந்த பதட்டம் நீங்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனையும் வைக்கிறாங்க. என்ன? ஜாலூத் மற்றும் அவனது சேனைகளை நோக்கி. இப்ப ஜாலூத் என்ற நபர் தான் வந்துட்டு அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க புலப்படுது வசனங்களை வாசிக்கும் போது. இப்ப ஜாலூத் மற்றும் அவனது சேனைகளை நோக்கி அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் கூறுவது, எங்கள் பரிபாலனே, நிதானத்தை எங்கள் மீது பொழிவாயாக, எங்கள் பாதங்களையும் உறுதிப்படுத்துவாயாக, நிராகரிக்கின்ற மக்கள் மீது எங்களுக்கு உதவி புரிவாயாக. இங்க நிராகரிக்கின்ற மக்கள், நிராகரிக்கின்ற அப்படின்னா எதை நிராகரிக்கிறது? தர்மத்தை நிராகரிக்கிற, சமூகத்துல சமாதானமான ஒரு வாழ்வியல், சமத்துவ வாழ்வியலை நிராகரிக்கின்ற இந்த மக்கள் மீது அவங்களுக்கு புரிய வைக்க, சமாதானம் தான் நல்லது அப்படின்றத புரிய வைக்க, அதே போல நாங்க ரொம்ப அடிமைப்பட்டு வாழ்றோம், இந்த அடிமைப்பட்ட வாழ்க்கை நீங்க எங்களுக்கு உதவி புரிவாயாக என்ற அந்த பிரார்த்தனையை வைக்கிறாங்க. அதுல அந்த செயல்பாடுல ஏன்னா பதில் எதிர்கேள்விகள் ஏனாதானோன்னு வந்துட்டு கேட்கப்படும், விதண்டாவாதம் வைக்கப்படும். சில பேர் பவர்ல உள்ளவங்களுடைய பவரை காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நிதானம் தவறிடாம அனைத்து இடங்கள்லையும் தெளிவாக நிதானத்தோட சத்தியத்துல தர்மத்துல நாங்க செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறாங்க. அந்த அதெல்லாம் எங்களை பலப்படுத்துவாயா, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக அப்படின்ற விஷயம்லாம் கேட்கிறாங்க. அந்த தேவையை மீண்டும் மீண்டும் நினைவு கூறும் பொழுது அது பிரார்த்தனையாக எங்களுக்கு நினைவூட்டப்படுது. அவங்களுக்கு கண்டிப்பா அதன் முறையில செயல்படுறதுக்கு அழகான உதவி இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கும் அப்படின்ற அந்த உணர்வும் கிடைக்குது வாசிக்கணும். பின் இறைவனின் அனுமதியை கொண்டு அவர்களை தோற்கடித்தனர். மேலும் ஜாலூத்தை தாவூத் வீழ்த்தினார். சோ அந்த அவையில அந்த டீம்ல தாவூத் என்ற நபர் வந்துட்டு ஜாலூத் என்ற நபரை, அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்றவரை வந்துட்டு வீழ்த்துறாரு. எப்படி வீழ்த்திருப்பாரு? இப்போ ஜாலூத் என்றவர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நபர் என்றால் அவர் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் பிளஸ் வந்துட்டு ஊழல்கள் இதெல்லாம் வந்துட்டு தெளிவான ஆதாரத்தோடு
எடுத்து முன்வைக்கும் பொழுது கண்டிப்பாக அப்ப அங்க இருக்கக்கூடிய வந்துட்டு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, இப்போ அதுக்கு மேல இருக்கக்கூடிய இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு கண்டிப்பா அந்த நபரை வந்துட்டு ஆட்சியிலேருந்து தூக்கிடுவாங்க இல்லைங்களா. ஆளுங்கட்சி வந்துட்டு அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய அந்த ஒரு பட்டணத்துல வந்துட்டு ஒரு எம்எல்ஏவோ யாராவோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து தூக்கி வெளியேற்றப்படுவாங்க, வேற ஒரு நபரை வைக்கப்படுவாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில வந்துட்டு அவருடைய பேர் வந்துட்டு அடி வாங்குது, அவர் பண்ண தவறுகள்லாம் வெளியே வருது, புட்டு வைக்கிறாரு. அப்படிங்கும் போது கண்டிப்பா அங்க சில மக்கள் வந்துட்டு அவர் நல்லவர் நினைச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கும் எல்லாமே வெட்ட வெளிச்சமா ஆகும்போது அந்த ஜாலூத் என்ற நபர் வந்துட்டு அவருடைய அதிகார பவர் வந்துட்டு இழப்பார். ஸோ இந்த மாதிரி அடிப்படையில இந்த விஷயங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நம்மளுடைய இப்ப கரண்ட் லைஃபோட ஒப்பிட்டு சிந்திச்சு பார்க்கவும் நம்மளுக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில இறைவனே எங்களுக்கு நல்வழியை காட்டுவாயாக, சமாதான வாழ்வியலை எங்களுக்கு தந்தருள்வாயாக, உன்னுடைய அந்த சமாதான வாழ்வியலில் நாங்கள் சமாதானமாக வாழ எங்களுக்கு தகுதியை எங்களுக்கு தந்தருள்வாயாக அப்படின்னு நம்ம நிறுத்தி நிதான வாசிக்கும். அவங்களுக்கு அழகான நினைவூட்டல்கள், இதுல எச்சரிக்கைகள், படிப்பினைகள் நம்மளுக்கு கிடைக்கும். மேலும் அந்த தாவூத் என்ற நபிக்கு இறைவன் ஆட்சியையும் ஞானத்தீர்வையும் அவருக்கு கொண்டு வருகின்றான். மேலும் நாடியதிலிருந்து அவருக்கு அறிவித்து கொடுக்கின்றான். ஸோ அதன் மூலயமா அவங்க வந்துட்டு அவங்க அந்தஸ்துல மேன்மை அடைகிறாங்க. அதுக்கு முன்னாடி தாலூத் என்ற நபரின் தலைமையில வந்தது. அப்படி அதை தொடர்ந்து தாவூத் என்ற நபர் வந்துட்டு அழகான முறையில் செயல்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆட்சியையும் ஞான தீர்வையும், எந்த ஒரு விஷயத்திலையும் ஞானமாக வந்துட்டு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய வகையில சில அறிவுகளை வந்துட்டு ஞானங்கள் வந்து அவருக்கு கொண்டு வருகின்றான். மேலும் நாடியதிலிருந்து அவருக்கு அறிவித்து கொடுக்கின்றான். மனிதர்கள் அவர்களில் சிலரை கொண்டு இறைவன் தடுக்காவிட்டால் பூமியானது குலைந்து போய்விடும். எனினும் நிச்சயமாக இறைவன் அகிலங்கள் மீது கிருபையுடையவன். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வந்து துஷ்பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பூமியே எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆகி பூமியே அழிஞ்சு போயிடும், சிதைஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் நினைவூட்டப்படுது. இருந்த போதிலும் அப்படிலாம் நடக்க விடாம ஒரு சிலரை கொண்டு அந்த குழப்பங்களை வந்து நிவர்த்தி பண்றான். ஸோ இதன் மூலயமா இறைவன் வந்துட்டு அகிலங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கிருபை கருணை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இவை இறைவனின் அத்தாட்சிகள். இது போல அங்கங்க நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தான் முடியுது. அந்த அத்தாட்சிகளினுடைய சத்தியத்தை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹக்கை வந்து நம்மளுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஓதி காட்டப்படுகிறது. இவை இறைவனின் அத்தாட்சிகள், சத்தியத்தை கொண்டு உன் மீது அதை ஓதுகின்றோம். நிச்சயமாக நீயும் தூதர்களில் ஆகின்றேன். இதை முகமது நபி வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க ரிசீவ் பண்ணும் போது அதை உணர்த்தப்பட்டு அதுல இருக்கக்கூடிய ஹக்கு எல்லாம் உணர்ந்து வெறுமன சும்மா கேட்டுட்டு செயல்படுறது இல்லாம அதுல உணர்ந்து அதன் பிறகு வாழ்ந்து எத்தி வைக்கும் போது அவர் தூதர், எத்தி வைக்கக்கூடிய அந்த தூதர்ங்கிற அந்தஸ்துல அவங்க வர்றாங்க. அப்ப அது நம்மளுக்கும் இப்ப வந்து கண்ணில் காமிக்கப்படுது. இல்ல இருக்க ஹக்கையெல்லாம் உணரும் பொழுது அதன்படி இயன்றளவு நம்ம வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது அது மித்தவங்களுக்கு அது கண்டிப்பா தெரிய வரும். ஸோ அதன் மூலயமாக இந்த தூதை எத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் நாமளும் ஆகின்றோம் அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு வாசிக்கூடிய நபர் நம்மளுக்கும் சேர்த்தா போல இந்த வார்த்தை வந்து அமைகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. 253வது வசனம். இவை தூதுகளாகும், அவற்றின் சிலதிற்கு மேலாக கிருபை புரிகின்றோம். அவற்றில் இறைவனின் பேச்சு உள்ளது. அவற்றின் சிலதை படித்தரங்களில் உயர்த்துகின்றான். மரியமின் மகன் ஈசாவிற்கு தெளிவானவற்றை கொண்டு வருகின்றோம். பரிசுத்த சுவாசத்தை கொண்டு அவரை பலப்படுத்துகின்றோம். இறைவன் நாடியிருந்தால் அவர்களுக்கு பின்னர் உள்ளவர்கள் தெளிவானவை அவர்களிடம் வந்ததன் பின்னர் சண்டையிட்டிருக்க மாட்டார். எனினும் வேறுபடுகின்றனர். அவர்களில் நம்பிக்கையும் உள்ளது, அவர்களில் நிராகரிப்பும் உள்ளது. இறைவன் நாடியிருந்தால் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள். எனினும் நிச்சயமாக இறைவன் நாடியதை செய்கின்றான். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கவனமா சிந்திக்க வேண்டியிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவை தூதுகள் ஆகும். மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒரு தூது செய்தியாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்மளும் வாழ்ந்து செயல்படும் பொழுது அந்த தூது செய்தியை எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள்ல வந்து நம்மளும் அமைகிறோம். நம்மளும் நல்ல நிலைக்கு, அதாவது தூதர்கள் அவர்களுடைய நல்ல விஷயங்களை செயல்படுவோம், நம்மளுடைய வாழ்க்கையும் மேன்மை அடையும். ஸோ அவற்றின் சிலதிற்கு மேலாக கிருபை புரிகின்றோம். ஸோ நம்ம இப்ப எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சு நம்ம செயல்படுவோம். புரிதல்ல இன்னும் நம்ம மேன்மை அடைய வேண்டி இருக்குங்கும் போது அதை செயல்பட்டுட்டே வரும்போது அடுத்தடுத்த மேன்மையான புரிதல்களை நம்ம என்ட்ராகும், நம்ம வாழ்க்கையும் மேன்மையடையும். ஸோ அவற்றின் சிலதிற்கு மேலாக கிருபை புரிகின்றோம். அவற்றில் இறைவனின் பேச்சு உள்ளது.
அவற்றின் சிலதை படித்தரங்களில் உயர்த்துகின்றான். சோ இறைவன் பேசக்கூடிய விஷயம்தான் வந்து தூதுகள்ல இருக்குது. அந்த தூத பேச வந்து இன்றளவுக்கு நம்ம வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டு வரும்போது அதற்கு தகுந்தாற் போல நம்ம படித்தரங்கள்ல நாம உயர்கின்றோம், மேம்படுகின்றோம்ங்கிற அந்த விஷயங்கள்லாம் நினைவூட்டலா இருக்கு. அதை அடுத்து வந்து மரியமின் மகன் ஈசா நபியை பத்தின ஒரு விஷயமும் லேசான முறையில இங்க நினைவூட்டப்படுது. சோ தெளிவானவற்றை கொண்டு வருகின்றோம், பரிசுத்த சுவாசத்தை கொண்டு அவரை பலப்படுத்துகின்றோம் சொல்லிட்டு வருது. பரிசுத்த சுவாசம்னா அதாவது ஒரு மழை பெய்யறதுக்கு முன்னாடி காற்றை நற்செய்தியாக அனுப்புகின்றோம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்கய்யா. சோ மழை வரப்போகுது அப்படின்ற அந்த உணர்வு காற்றின் மூலியமாகவே முன்னரே நம்மளுக்கு தெரிய வருது. அப்ப சுவாசம்ங்கிறது ஒரு மெசேஜை அடக்குனது. சோ சுவாசிக்கிறது எதை? நல்ல விஷயங்களை, தூய்மையான விஷயங்களை சுவாசிக்கிறது. அதன் மூலியமாக எண்ணம் தூய்மை அடையும் போது அங்க வந்துட்டு பலப்படுதல். சோ இப்போ அதன் மூலியமாக ஒரு பலப்படுதல், உறுதிப்படுதல் நடக்குது. சோ அதன் அடிப்படையில வந்துட்டு பரிசுத்த சுவாசத்தை கொண்டு அவரை பலப்படுத்துகின்றோம். இறைவன் நாடி இருந்தால் அவர்களுக்கு பின்னர் உள்ளவர்கள் தெளிவானவை அவர்களிடம் வந்ததன் பின்னர் சண்டையிட்டு இருக்க மாட்டார், எனினும் வேறுபடுகின்றனர். அவர்களின் நம்பிக்கையும் உள்ளது, அவர்களின் நிராகரிப்பும் உள்ளது. இறைவன் நாடி இருந்தால் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள், எனினும் நிச்சயமாக இறைவன் நாடியதை செய்கின்றான். சோ இப்ப வந்துட்டு இப்ப இறைவன் வந்துட்டு சண்டை போடுறதுதான் நாடுறானா அப்படியா நினைக்க தோணுது இல்லையா? இப்ப இதுல இருக்கக்கூடிய ஹக்கை வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வாசிக்கும் போது, சிந்தனை பண்ணும்போது இதை வந்துட்டு சமாதானமான முறையில இதை புரிந்து கொள்ள முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம செயல்பட்டு வர்றோம், அதுல வந்துட்டு வாழ்க்கையில அந்த சமூகத்துல வந்து சமாதானம் குறைஞ்சிட்டே வருது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய புரிந்து செயல்படக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து வெறுமன சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் செயல்பட்டு வரும்போது நிறைய புது 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 விஷயங்கள் உள்ள வந்திருக்கும், தேவையில்லாத மூட நம்பிக்கைகள்லாம் உள்ள வந்திருக்கும். ஸோ அந்த மூட நம்பிக்கைகள்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில தெளிவான விஷயம் வந்துட்டு ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா டபக்குன்னு அதை எடுத்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு மூட நம்பிக்கைகள்லாம் வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ தெளிவான விஷயம் எதுவாக இருந்தாலும் அதுல எதிர்கேள்விங்கிறது ஒண்ணு வரத்தான் செய்யும். ஸோ அந்த எதிர்கேள்விகளை நீங்க வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அப்பதான் வந்துட்டு ட்ரூத்தை வந்துட்டு சத்தியத்தை நம்ம நோக்கி நம்ம பயணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல வந்து நீங்க வேறுபடாதீங்க. ஸோ அந்த சண்டை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு ஆரோக்கியமான வந்துட்டு ஒரு எதிர்கேள்வி, ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்ற அந்த அடிப்படையிலையும் இந்த வசனங்களை வந்துட்டு ஒரு புரிதலை வந்து வெளிப்படுத்துது. ஸோ இப்போ நம்ம கேள்வி கேட்கிறவங்களும் வந்துட்டு விதண்டாவாதமா கேள்வி கேட்காம ஒரு புதிய விஷயம் சொல்றாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகம், அந்த புரிதல் சரிதானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில அந்த கேள்விகள் அமையணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நினைவூட்டப்படுது. ஸோ இது மாதிரியாக வந்துட்டு முறையாக இந்த ஆக்சுவலி ஒரு ஆர்கனைஸ்டா நம்ம ஒரு புரிதல் வச்சிருக்கோம். அதை நம்ம சொந்த பந்தங்கள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட இப்படியாக வாழ்க்கையில செயல்பட்டா நல்லா இருக்கும், நம்ம காலங்காலமா சில செயல்பாடுகள்ல வந்துட்டு சில மூட நம்பிக்கைகள் உள்ள புகுந்து இருக்குதுங்கிறத ஃபீல் பண்ண முடியுது, அதை நம்ம சரிப்படுத்தணும், அதுல வந்து சரியான விஷயமா இப்படி பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது அதுல நண்பர்கள், குடும்பங்கள் எதிர்கேள்வி வைப்பாங்க, அதுல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும், அதை முறையா செயல்படுத்துறதுன்னு இல்லையா. இதெல்லாம் முறையாக செயல்படாத போது வந்துட்டு வாண்டடா நம்ம மேல வந்து விழும் இதெல்லாம் எதிர்கேள்விகள். ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து டென்ஷன் ஆகி பதறோம் அப்படின்னா இங்க வந்து சண்டை சச்சரவுகள் உருவாகுது. இதை வந்து நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா ஸ்மூத்தா நடக்கும். இல்லை அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இது நடக்குது. கடைசியில வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க செயல்பாடுகளுடைய பின்விளைவுகளை சந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி வருவாங்க. இதுல அழகான முறையில இதுல வந்துட்டு நீட்டா அப்கிரேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் நிதானமும் பொறுமையோட நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தனித்து இறைவன் பக்கம் திரும்பி மனசார திரும்பி செயல்பட்டு வரும்போது இந்த எதிர்கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள நாமே வைத்து அழகான முறையில நிதானமா பொறுமையா புரிதல்களை சீர்படுத்தி கரெக்ட் பண்ணி, புரிதல்ல மிஸ்டேக் இருந்தாலும் நிதானமாக செயல்படும் போது அது பெருமளவுல நம்ம பாதிப்புக்குள்ளாயிட மாட்டோம். அழகான முறையில இதனுடைய அருளை கொண்டு புரிய வைக்கப்படும். ஸோ இதன் அடிப்படையில நம்ம வந்து மேன்மை அடைவோம் அப்படின்ற அந்த உணர்வு இங்க கிடைக்குது. மீண்டும் இந்த வசனங்களை முழுமையா வாசிக்கிறேன். 246 இருந்து 253 வரைக்கும் வாசிக்கிறேன். மூசாவிற்கு பின்னர் இஸ்ராயலின் சந்ததிகளில் உள்ள பிரதானிகளை பார்ப்பதில்லையா? அவர்கள் தங்களுக்கான நபியிடம் கூறுவதாவது, இறைவனின் வழியில் நாங்கள் போராட அரசனை எங்களுக்கு எழுப்புவாயாக. கூறினார், போராடுதல் உங்கள் மீது விதிக்கப்படுமாயின் கூடியவர்களா, போராடாமல் இருப்பீர்களா? அவர்கள் கூறுவது, இறைவனின் வழியில் நாம் போராடாமல் இருக்க நமக்கு என்ன?
திறனாக நமது இல்லங்கள் மற்றும் நமது பிள்ளைகளிடமிருந்து நாம் வெளியேற்றப்பட்டிருக்க, பின் போராடுதல் அவர்கள் மீது விதிக்கப்படும் போது அவர்களில் சிலரை தவிர புறக்கணிக்கின்றனர். இறைவன் அக்கிரமக்காரர்களுடன் நன்கு அறிந்தவன். அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார், நிச்சயமாக இறைவன் திறனாக தாலூத்தை உங்களுக்கு அரசனாக எழுப்புகின்றான். அவர்கள் கூறுவது, நம் மீது ஆட்சி செய்ய அவருக்கு எப்படி இருக்கலாம்? அவரை விட ஆட்சி புரிய நமக்கே சத்தியம் உள்ளது. செல்வங்களில் இருந்தும் விசாலமாக வழங்கப்பட்டவராக இல்லையே. கூறினார், நிச்சயமாக இறைவன் உங்கள் மீது அவரை தேர்வு செய்கின்றான். அறிவு மற்றும் உடலிலும் அதிகமாக அவருக்கு கூட்டித் தருகின்றான். இறைவன் நாடியோருக்கு தனது ஆட்சியை கொடுக்கின்றான். இறைவன் விசாலமானவன், அறிந்தவன். மேலும் அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார், நிச்சயமாக ஓர் களம் உங்களிடம் வருவதில் அவரது ஆட்சியின் அத்தாட்சி உள்ளது. அதில் உங்கள் பரிவாளனிடமிருந்து நிம்மதி உள்ளது. மூசாவின் குடும்பம் மற்றும் ஹாரின் குடும்பம் விட்டுச் சென்றதில் எஞ்சியிருப்பவை. வானவர்களால் அது சுமக்கப்படுகின்றது. நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அதில் உங்களுக்கு அத்தாட்சி உள்ளது. பின் தாலூத் சேனைகளுடன் புறப்பட்ட போது கூறினார், நிச்சயமாக இறைவன் நதியை கொண்டு உங்களை பரீட்சிப்பான். அதிலிருந்து அருந்துபவர் எண்ணில் உள்ளவர் அல்ல. எவர் தனது கையளவு அள்ளுவதை தவிர்த்து அதை சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் எண்ணில் உள்ளவர். அவர்களில் சிலரை தவிர அதிலிருந்து அருந்தினார்கள். பின் அவரும் அவரோடு உள்ள நம்பிக்கையாளர்களும் அதை கடந்ததும் கூறினார்கள், ஜாலூத் மற்றும் அவனது சேனைகளுடன் இன்று எங்களுக்கு தெம்பில்லை. நிச்சயமாக தாங்கள் இறைவனை சந்திப்பவர்கள் என்பதை கருத்தில் கொண்டார்களே, அவர்கள் கூறுவது, இறைவனின் அனுமதியை கொண்டு எத்தனையோ சிறு கூட்டம் பெருங்கூட்டத்தை வென்றுள்ளது. இறைவன் நிதானத்தை மேற்கொள்பவர்களோடு உள்ளான். ஜாலூத் மற்றும் அவனது சேனைகளை நோக்கி அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் கூறுவது, எங்கள் பரிபாலனே, நிதானத்தை எங்கள் மீது பொழிவாயாக, எங்கள் பாதங்களையும் உறுதிப்படுத்துவாயாக. நிராகரிக்கின்ற மக்கள் மீது எங்களுக்கு உதவி புரிவாயாக. பின் இறைவனின் அனுமதியை கொண்டு அவர்களை தோற்கடித்தனர். மேலும் ஜாலூத்தை தாவூத் வீழ்த்தினார். மேலும் இறைவன் ஆட்சியையும் ஞான தீர்வையும் அவருக்கு கொண்டு வருகின்றான். மேலும் நாடியதிலிருந்து அவருக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். மனிதர்கள் அவர்களில் சிலரை கொண்டு இறைவன் தடுக்காவிட்டால் பூமியானது குலைந்து போய்விடும். எனினும் நிச்சயமாக இறைவன் அகிலங்கள் மீது கிருபை உடையவன். இவை இறைவனின் அத்தாட்சிகள். சத்தியத்தை கொண்டு உன் மீது அதை ஓதுகின்றோம். நிச்சயமாக நீயும் தூதர்களில் ஆகின்றீர். இவை தூதுகளாகும். அவற்றின் சிலதை சிலதிற்கு மேலாக கிருபை புரிகின்றோம். அவற்றில் இறைவனின் பேச்சு உள்ளது. அவற்றின் சிலதை படித்தரங்களில் உயர்த்துகின்றான். மரியமின் மகன் ஈசாவிற்கு தெளிவானவற்றை கொண்டு வருகின்றோம். பரிசுத்த சுவாசத்தை கொண்டு அவரை பலப்படுத்துகின்றோம். இறைவன் நாடி இருந்தால் அவர்களுக்கு பின்னர் உள்ளவர்கள் தெளிவானவை அவர்களிடம் வந்ததன் பின்னர் சண்டையிட்டு இருக்க மாட்டார். எனினும் வேறுபடுகின்றனர். அவர்களில் நம்பிக்கையும் உள்ளது, அவர்களில் நிராகரிப்பும் உள்ளது. இறைவன் நாடியிருந்தால் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள். எனினும் நிச்சயமாக இறைவன் நாடியதை செய்கின்றான். இதுல இருக்கக்கூடிய இந்த வசனங்கள்ல நிறைய நினைவூட்டல்கள் கிடைக்குது. நிறுத்தி நிதானமா ஒவ்வொருத்தவங்களும் வாசிப்போம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.